ஓம் சாந்தி. 1-4-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே குழந்தைகளாகிய உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அனைவரும் அறிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அதிக கூட்டம் கூடிவிடும். கேள்வி: நாலாபுறமும் வெளிப்பாட்டின் குரல் எப்போது பரவும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுயம் பகவான் இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு எப்போது தெரிய வருமோ அப்போது பரவும். செகண்ட் பாயிண்ட், நம் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய தந்தை நமக்கு பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தது என்றால் வெளிப்படுதல் நடந்துவிடும். நாலாபுறமும் கூச்சல் அதிகமாகிவிடும். முரளியின் பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது மழை பொழிகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் 2 வரிகளை கேட்டீர்கள். அதாவது, யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. இப்போது தலைவன் யார்? உலகத்திற்கு இதை பற்றி தெரியாது. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிலும் தந்தையை எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நினைவு செய்ய வருவதில்லை, அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். குழந்தைகளை, உங்களை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை ஞான கடலாக இருக்கிறார். அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். நிரந்தரமாக நினைவு நிற்கும் அளவிற்கு நினைவினுடைய பயிற்சி ஏற்பட்டுவிட வேண்டும். கடைசியில் ஆத்மா என்ற இந்த நினைவுதான் இருக்க வேண்டும். ஷரீரம் இருக்கிறது, ஆனாலும் நான் ஆத்மா என்ற ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும். எதுவரை யாருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கவில்லையோ அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். முதலில் அந்த நிராகாரமானவர் நம்முடைய தந்தை, கீதையின் பகவான். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். அவர் இந்த சமயத்தில் சத்கதி கொடுப்பதற்கான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அவ்வளவு விரைவாக யாருக்கும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட முடியாது. விநாசம் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆழமான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு கடைசி நேரத்தில் உங்களுடைய பிரபாவம் ஏற்படும். இப்போது சிலர் 1-2% கூட பாபாவை நினைவு செய்வதில்லை. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் பாபாவோடு அந்த அன்பு இருப்பதில்லை. இதில் அன்பு வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும். பாபாவின் மீது அன்பு இருந்தது என்றால் நாம் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். அரைக்கல்பத்தின் தேக அபிமானம் இருக்கிறது. எனவே இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்வது ஒன்றும் சித்தி வீட்டிற்கு போவது போல் அல்ல. அவர்களுடைய முகத்தில் அழகு வந்துவிட வேண்டும். அதாவது பாபாவை நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆன்மீக அழகு முகத்தில் வரணும் அப்படின்றார். கன்னியா திருமணம் செய்கிறார் என்றால், நகை போன்றவற்றை அணிகிறார் என்றால் முகத்தில் ஒரேயடியாக குஷி வந்து விடுகிறது. ஆனால் இங்கே நாயகனை நினைவு செய்வதே இல்லை.
ஆகையால் அந்த முகம் வாடி போனது போல் இருக்கிறது, கேட்கவே கேட்காதீர்கள். தந்தையை நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கிறது. எனவே தந்தை மன்மனாபவ, தூய்மையாக இருங்கள் என்று கூறுகிறார். எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் இப்போது சொர்க்கத்தின் எஜமானர்களாக, புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிறீர்கள். அரைக்கல்பம் மாயை ராவணன் பாவம் செய்ய வைத்து வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தன்னை தானே கேட்க வேண்டும். என் மூலம் பாவம் எதுவும் நடக்கவில்லை தானே? புண்ணிய காரியம் செய்து கொண்டிருக்கிறேனா? கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாகி இருக்கிறனா என்று கேட்க வேண்டும். இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. பாரதம் மலர் தோட்டமாக இருந்தது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை எப்போது, எப்படி, யார் உருவாக்கியது, பரமாத்மா யார், எப்படி இருக்கிறார், என்னவாக இருக்கிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. அப்படியென்றால் அனாதைகளாகிவிட்டார்கள் அல்லவா? தந்தையை பற்றி தெரியாது, தந்தையினுடைய ஆஸ்தி, சொர்க்கத்தின் ஆஸ்தி பற்றி தெரியாது அப்படின்னா அப்போ யார்? அனாதைகள் தானே. தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையாதவர்கள், தந்தையின் பாலன் அடையாதவர்கள். இப்போது பாபா வெளிச்சமாக்குவதற்காக வந்திருக்கிறார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தர்களாக ஆக்கிவிடுகிறார். அதாவது ஞானம் கொடுத்த உடனே, ஆத்ம ஞானம் கிடைச்ச உடனே வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி நமக்கு கிடைச்சிடுறது. ஆனால் அந்த வாழ்க்கை பந்தனத்திலிருந்து எப்போ விடுபடணுமோ, கடைசியில் ஒரு செகண்டில் விடுபட்டுடுவோம், ஜீவன் முக்தர்களாக ஆயிடுவோம். ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்தது. இப்போது நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா மூன்றாவது கண் கொடுத்திருக்கிறார். தேவதைகளுக்கு மூன்றாவது கண்ணை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. உண்மையில் மூன்றாவது கண் உங்களுக்கு தான் இருக்கிறது. குமாரிகளாகிய உங்களுக்கு இப்போது நிச்சயதார்த்தம் நடக்கிறது. உங்களை பட்டத்து ராணியாக ஆக்குகிறார். உங்களை கடத்தினார். அதாவது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு, நீங்கள் என்னுடையவர்களாக இருந்தீர்கள், பிறகு என்னை மறந்துவிட்டீர்கள் என்று கூறினார். அதாவது கடத்தினார் அப்படின்னா என்ன? ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாக இருந்தீர்கள், பிறகு என்னை மறந்துவிட்டீர்கள், தேக அபிமானிகளாக ஆகி மாயையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். மற்றபடி சூழலில் கடத்துவது போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நிறைய தேக அபிமானத்தில் வந்து பாவ கர்மங்கள் செய்கிறார்கள். இந்த ஆத்மா என்னை நினைவு செய்வதே இல்லை என்பது பாபாவிற்கு தெரியும். தேக அபிமானத்தில் வந்து நிறைய பாவம் செய்கிறார்கள் என்றால் 100 மடங்கு பாவக்குடம் நிரம்பி விடுகிறது. மிக உயர்ந்த குறிக்கோள். ஏறினால் வைகுண்டம், விழுந்தால் சுக்குநூறாகி விடுவார்கள். சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களை நினைவு செய்கிறார். பிரம்மா பாபா நினைவு செய்வதில்லை. என்னுடைய சொல்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் யார் யார் என்பது சிவ் பாபாவுக்கு தெரியும். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை நினைவு செய்கிறார். ஆனால் இவர், அதாவது பிரம்மா பாபா, யாரையாவது நினைவு செய்வாரா என்ன? இவருடைய ஆத்மாவிற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சிவ் பாபா என்ன சொல்கிற, நான் உங்களை நினைக்கிறேன், இந்த பிரம்மா பாபா உங்களை
நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என் மூலமாக டைரக்ஷன் கிடைச்சிருக்கு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க என்று அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிருஷ்டசாலி ஆகுவதற்கு ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைப்பது என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பதாகும். இரண்டாவது பாயிண்ட், தினமும் அவசியம் புண்ணிய காரியம் செய்ய வேண்டும். அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதாகும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம். தன்னுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வின் மாற்றத்தின் மூலம் சிருஷ்டியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகங்கள், அதாவது காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகங்கள். தன்னுடைய உள்ளுணர்வின் மாற்றத்தின் மூலம் பார்வையை தெய்வீகமாக ஆக்குங்கள். அப்போது அநேக ஆத்மாக்கள் தங்களுடைய உண்மையான ரூபத்தை, உண்மையான வீட்டை மற்றும் உண்மையான ராஜ்யத்தை பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட யதார்த்தமான காட்சி காண்பிப்பதற்கு உள்ளுணர்வில் சிறிதளவும் கூட தேக அபிமானத்தின் சஞ்சலத்தன்மை இருக்கக்கூடாது. உள்ளுணர்வை திருத்தி பார்வையை தெய்வீகமாக ஆக்குங்கள். அப்போது இந்த சிருஷ்டி மாறிவிடும். பார்ப்பவர்கள் இவை கண்கள் அல்ல, ஆனால் மாயாஜாலத்தின் பெட்டகங்கள் என்று அனுபவம் செய்வார்கள். இந்த கண்கள் காட்சி காட்டுவதற்கான சாதனம் ஆகிவிடும். ஸ்லோகன். சேவையின் ஊக்கம் உற்சாகத்துடன் கூடவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுதான் வெற்றிக்கான ஆதாரம் ஆகும். அவ்யக்த சமிகை. இந்த மாதத்திற்கான அவ்யக்த சமிகைகளின் தலைப்பு, மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமையின் குணத்தை தாரணை செய்பவர் இங்கேயும் மகான் ஆகிறார், மேலும் அங்கேயும் பதவி பெறுகிறார். அதாவது சத்யுகத்திலையும் உயர்ந்த பதவி அடைவாங்க. இனிமையானவரை அனைவரும் மகான் ரூபத்தில் பார்ப்பார்கள். ஆக இந்த இனிமையின் விசேஷ குணம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்க வேண்டும். இனிமை தன்மையின் தேன் சுவை, அதாவது இனிமை தன்மையின் இனிமை யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிமே வெற்றிதான். அவருடைய வாழ்க்கையிலிருந்து தோல்வி என்பது விலகி போய்விடும். அதாவது ஹிந்தியில் இனிமை தன்மை அப்படின்றதுக்கு மதுரதா. அந்த மதுரத்தால் மது மட்டும் எடுத்துட்டோன்னா அதுக்கு அர்த்தம் தேன். ஆகல இனிமை தன்மையின் தேன் அல்லது இனிமை தன்மையின் இனிமை யாரிடம் இருக்கிறதோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மேலே வெற்றி அப்படின்றார். அவங்க வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது. ஓம் சாந்தி.